மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 5ஆம் தேதி இன்று தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிவிப்பு: இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள், திட்டங்கள், பணி முன்னேற்றம் மற்றும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்படவுள்ள புதிய அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆணையர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் ரமேஷ் பேசியதாவது: பக்தர்கள் அதிக அளவில் வருகை தரும் முக்கிய கோயில்களில் இணைய வழி நுழைவுச்சீட்டு முறையை உறுதிப்படுத்த வேண்டும். முன்பதிவு தரிசன சீட்டுகள் வழங்குவதில் முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கென தனி சிறப்பு தரிசன வரிசைகளை ஏற்படுத்த வேண்டும். தேவைப்படும் கோயில்களில் பக்தர்கள் தங்குவதற்கான விடுதிகளை கட்டுவதற்கு முறையான வரைவு திட்டங்களை உடனடியாக தயாரித்து அனுப்ப வேண்டும். திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். கோயில்களில் காலியாக உள்ள பரம்பரை சாரா அறங்காவலர்களை நியமிக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். பழுதடைந்த நிலையில் உள்ள திருத்தேர்களை பொதுமக்கள் நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் சீரமைத்து மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோயில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களின் அளவு மற்றும் விலை பட்டியல் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதில் அறியும் வகையில் காட்சிப்படுத்த வேண்டும். ஆடி மாதம் தொடங்க உள்ள நிலையில் கோயில்களில் மேற்கொள்ள வேண்டிய சிறப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமை இடத்துக்கு முன்கூட்டியே அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு அமைச்சர் பேசினார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளை லோக் பவனில் தெரிவிக்கலாம். அதை தமிழக அரசிடம் தெரிவித்து நானும் அரசும் இணைந்து தீர்வு காண்போம் என்று ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள அரசு மக்களுக்காக செயல்படுவதாக தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகளை லோக் பவனில் தெரிவிக்கலாம். அதை தமிழக அரசிடம் தெரிவித்து நானும் அரசும் இணைந்து தீர்வு காண்போம். தேவைப்பட்டால் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு முதல்வரிடம் கூறுவேன். ஆளுநரிடமும் அரசிடமும் ஏதேனும் எதிர்பார்ப்பு இருந்தால் அதையும் தெரிவியுங்கள். நாம் ஒன்றிணைந்து மக்களுக்காக செயல்படுவோம். நமது சமுதாயத்தில் சமூக நல்லிணக்கம் இல்லாமல் போனதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதை சரி செய்ய வேண்டும். இவ்வாறு ஆளுநர் பேசினார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளை முன்னேற்றும் சீரிய பயணத்தில் அரசு பள்ளிகளில் தூதுவர்களாக செயல்பட முன்னாள் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. 26,221 முன்னாள் மாணவர்கள் தூதுவர்களாக செயல்பட ஏற்கனவே விருப்பம் தெரிவித்துள்ளனர். தேர்வு செய்யப்படும் தூதுவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பணியாற்ற அனுமதி. குற்ற வழக்குகள் பதிவாகி இருந்தால் அனுமதி இல்லை. விருப்பமுள்ள முன்னாள் மாணவர்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தேர்வு செய்யும். அரசு பள்ளியின் மீது மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திடவும் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு முன்னெடுப்புகளில் முன்னாள் மாணவர்களின் பங்கேற்பை உறுதி செய்யும் பிரதிநிதியாகவும் முன்னாள் மாணவர்களை அரசு பள்ளி தூதுவர்களாக நியமித்தல் சார்ந்து அனைத்து அரசு உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்தி வழங்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நான்காவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு விடைத்தாள் ஒளிநகல் பெற்ற தேர்வர்கள் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பிக்க 17/6/2026 முதல் 23/6/2026 வரையிலும், பின்னர் தேர்வர்களின் நலன் கருதி மீண்டும் 25/6/2026 அன்று ஒரு நாளும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு மறு கூட்டல் கோரி பாடவாரியாக பெறப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 8682, மறு மதிப்பீடு 7931, மறு கூட்டல் 751 ஆகும். தற்போது மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களுள் மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது
பதிவெண்களின் பட்டியல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நாளை பிற்பகல் வெளியிடப்பட உள்ளது. இணையதளத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை பதிவு செய்து தங்களுக்கான திருத்தப்பட்ட மதிப்பெண்கள் அடங்கிய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சந்தேகங்களுக்கு 9498383075 9498383076 என்ற கைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்து 5வது அறிவிப்பு. திருவள்ளூர் இறால் ஆலையில் அமோனியா வாயு கசிந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 18 பேர் உயிரிழந்தனர். ஆலையில் எஞ்சியுள்ள அமோனியா வாயுவை அகற்றி டேங்கர் லாரிக்கு மாற்றம் செய்யப்பட்டு 60% பணிகள் நிறைவடைந்துள்ளது. பைப்புகளில் உள்ள அமோனியாவை அகற்றும் பணி நாளை காலை நடைபெறும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். அடுத்து 6வது அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நிலவி வருகிறது. இது அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பகுதிகளை அடையக்கூடும். தமிழகத்தில் ஜூலை 5 ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 6 முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 13 வரை நடைபெறும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறை, மகளிர் இட ஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களை ஒன்றிய அரசு கொண்டு வர வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து 8வது அறிவிப்பு. வெங்காய கொள்முதலை அதிகரிக்கவும் விவசாயிகளுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யவும் வெங்காயம் கொள்முதல் செய்வதற்கான விலையை மத்திய அரசு நேற்று 13% உயர்த்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து வெங்காயத்தின் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 1875 இருந்து ரூபாய் 2125 உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு நேற்று முதலே அமலுக்கு வருவதாக மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது. அடுத்து 9வது அறிவிப்பு. நாகை கடற்கரையில் தவேக அரசை கண்டித்து விவசாயிகள் திதி கொடுத்து நூதன போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று தவேக தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தார். தேர்தல் முடிந்து விஜய் முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டார். ஆனால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் டெல்டா மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு இறந்துவிட்டது என கூறி நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் தமிழக காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் திதி கொடுக்கும் நூதன போராட்டம் நேற்று காலை நடந்தது. மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்செல்வன் தலைமை வகித்தார். கடற்கரையில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது போல் விவசாயிகள் திதி கொடுத்தனர். தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை ஒன்றிய மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் கோஷங்கள் எழுப்பினர். இதனால் பரபரப்பு நிலவியது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி. ரமணா, சி. விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் எஸ். ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி டி. ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது.